நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சார் இப்போ நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பை முடிச்சுட்டு தற்போது டப்பிங்குக்காக தயாராகிட்டு வராரு. அண்மையில இவர் ஏர்போர்ட் வந்த வீடியோ புகைப்படங்கள் என இணையதளங்கள்ல செம்மையா வைரலாச்சு. மேலும் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்ல படக்குழுவும் தீவிரமாக இறங்கிருக்காங்க. இன்னும் சில தினங்கள்ல இந்த படத்துடைய டீசருக்காகவும் தல ரசிகர்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தல அஜித்திற்கு தமிழ் சினிமா தாண்டி உலக அளவுல ரசிகர்கள் கூட்டம் இருப்பது அனைவருமே அறிந்த விஷயம்தான். தற்போதுள்ள ஒரு சில ஹீரோக்கள் 2-3 படங்கள் ஹிட்டானாலே அரசியல களமிறங்குறாங்க. அப்படி இருக்கையில தல அஜித் எனக்கு அரசியலே வேண்டாம், என்னுடைய அதிகப்படியான அரசியல் ஆசையை வரிசையில நின்று ஓட்டு போடுவதுதான் அப்படின்னு அண்மையில கூட அறிக்கை ஒன்றை வெளியிட்டாரு. ஆனா இருந்தும் தல அஜித்தை பலரும் விடுவதாவே கிடையாது. ரசிகர்கள் முதல் பல பிரபலங்களும் இவரை அரசியலுக்கு அழைச்சிட்டு தான் வராங்க. வெண்ணிலா கபடி குழு, நான் மகானால ராஜபாட்டை, மாவீரன் கிட்டு, ஜீனியஸ் ஆகிய படங்களை இயக்கியவர் தான் சுசீந்திரன். அண்மையில கூட சுசீந்திரன் தல அஜித்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. நம்ம சுசீந்திரன் சார் 40 ஆண்டு கால திராவிட அரசியல்ல மாற்றத்தை உருவாக்க உங்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். தமிழக மக்களுடைய நலன் கருதி உங்களை மக்கள் பணிக்கு அழைக்கிறேன். இதுதான் 100% சரியான தருணம் அப்படின்னும், வா தலைவா மாற்றத்தை உருவாக்கு, உங்களுக்காக காத்திருக்கும் பல கோடி மக்கள்ல நானும் ஒருவன் என இயக்குனர் சுசீந்திரன் தல அஜித்திற்காக இந்த ட்விட்டர் போட்டிருந்தாரு. இதற்கு அப்போது ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஒரு சிலர் வரவேற்றாங்க. ஆனா தல அஜித் எதையுமே கண்டுகொள்ளாம தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து வந்தாரு. தற்போது இந்தியா முழுவதும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிச்சிட்டு வருது. நாட்டின் பிரதமர் உள்பட கட்சி அடிமட்ட தொண்டர்கள் வர அனைவரும் தேர்தல் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில பிரச்சாரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த ஒருவர் டிடிவி தினகரனை பார்த்து தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வையுங்கள் என சொல்ல உடனே அவர் தல அஜித்தின் பெயரை கூறினார். அங்கிருந்த அனைவருமே கரதோஷத்தை எழுப்பி ஆரவாரம் செஞ்சுட்டாங்க. இந்த வீடியோ தற்போது இணையதளங்கள்ல செமையா வைரலாகிட்டு வருது. இந்த வீடியோவை பலரும் ஷேர் செஞ்சுட்டும் வராங்க. நாங்க பார்த்த அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.